بسم الله الرحمن الرحيم. الحمد لله الذي أنزل على عبده الكتاب ولم يجعل له عوجا، والصلاة والسلام على محمد بن عبد الله وعلى آله حزب الله، ما بعد. فيقول الله سبحانه وتعالى في محكم تنزيل والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قد نعلم إنه ليحزنك الذي يقولون فإنهم لا يكذبونك ولكن الظالمين بآيات الله يجحدون. ولقد كذبت رسل من قبلك وصبروا على ما كذبوا وأوذوا حتى أتاهم نصرنا ولا مبدل لكلمات الله ولقد جاءك من نبأ المرسلين. صدق الله العلي العليم. عن هند بن أبي هالة رضي الله تعالى عنها أنه قال قال رسول الله صلى الله عليه وسلم كان رسول الله صلى الله عليه وسلم متوازل الأحزان دائم الفكرة ليس له راحة طويل السكت لا يتكلم في غير حاجة أو كما قال عليه الصلاة والسلام. رواه الترمذي في شمائله. மேலான அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியார்களே, இந்த மாதம் ரபியுனில் அவ்வல் மாதம். இது எங்களுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே பிறந்த மாதமும் இதுதான். இந்த உலகத்தை விட்டு பிரிந்த மாதமும் இந்த ரபியுனில் அவ்வல் மாதம்தான். குர்ஆனிலே அல்லாஹு தஆலா சொல்கிறான், கத் ஜாஅக்கும் மினல்லாஹி நூரும் வ கிதாபும் முபீன். அல்லாஹுடைய பிரகாசம் உங்களிடத்திலே வந்திருக்கிற என்ப அல்லாஹு தஆலா சொல்கிறான். அந்த பிரகாசம் உதயமான மாதம், இந்த முழு உலகத்தையும் இருளிலிருந்து வெளிச்சத்தை ஏற்படுத்திய மாதம் இந்த ரபியுனில் அவ்வல் மாதம். இந்த உலகம் இருள் அடைய தொடங்கின மாதம் இந்த ரபியுல் அவ்வல் மாதம். அதனாலதான் சஹாபாக்கள் சொல்லுகிறார்கள், நபி அவர்களுடைய வஃபாத்துக்கு பின்னால் உலகமே இருண்டதாக ஆகிவிட்டது என்பதாக சொல்லுகிறார்கள். உலகத்திலே பிரகாசம் வந்த மாதமும் இந்த ரபியுல் அவ்வல் மாதம், உலகத்தில் இருந்த பிரகாசம் எடுபட்ட மாதமும் இந்த ரபியுல் அவ்வல் மாதமாக இருந்து கொண்டிருக்கிறது. அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியார்களே, இந்த உலகத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே அவர்களுடைய குணாதிசயங்கள் அது சொல்லி முடிக்க முடியாத ஒன்றாக இருந்து கொண்டிருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த குணாதிசயங்களில் மிகப்பெரிய ஒரு குணாதிசயம்தான் அந்த அன்பு நபியுடைய கவலையாக இருந்து கொண்டிருக்கிறது. நபியிடம் இருந்த ஆக சிறந்த ஒரு பண்பு, ஆக சிறந்த மிக உயர்ந்த ஒரு குணாதிசயம், ஒரு குணங்களில் ஒன்றுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கவலையாக இருந்து கொண்டிருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்தது முதல் மௌத்தாகும் வரைக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்திலே கவலை உள்ளவர்களாக இருந்திருக்கிறார்கள். அதனால்தான் நபியுடைய அந்த ஷமாயிலே சஹாபாக்கள் ஹதீஸிலே கொண்டு வருகிறார்கள், கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முத்தவாஸில் அல் அஹ்ஸான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த நேரமும் நபியுடைய கவலையிலே தான் இருப்பார்கள். நபி அவர்கள் தொடர்ச்சியான கவலை, தாயிமல் ஃபிக்ரா, தொடர்ச்சியான சிந்தனையோடு நபி அவர்கள் இருப்பார்கள். லைஸர் லஹு ராஹத்துன் தவீல சத். நபி அவர்களுக்கு நீண்ட நேரம் அவர்களுக்கு உறக்கம் என்பது கிடையாது. லா யதகல்லமு ஃபீ கைரி ஹாஜா. தேவை இல்லாமல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேச மாட்டார்கள்.
தேவையில்லாம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கதைக்க மாட்டார்கள். மனிதனுடைய உள்ளத்தில் கவலைகள் இருக்கக்கூடிய சமயம் அதனுடைய வெளிப்பாடு அன்பான சகோதரர்களே தூக்கம் இருக்க மாட்டாது. அந்த கவலையினுடைய வெளிப்பாடு அந்த மனிதன் சரியாக பேச முடியாமல் தேவைக்கு ஏற்றவாறு பேசக்கூடியவராக இருப்பார். ஏன் அந்த அளவு நபி அவர்கள் இந்த உலகத்தில் கவலைப்பட்டிருக்கிறார்கள். நபி அவர்கள் பிறக்கக்கூடிய சமயத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தந்தை இழந்து பிறக்கிறார்கள். சிறு பிராயத்திலே தந்தை இல்லை என்ற கவலை. நபியுடைய கவலை என்பது ஒன்றல்ல இரண்டல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்திலே பிறந்தது முதல் மரணிக்கும் வரைக்கும் நபி அவர்கள் கவலையுடன் உலகத்தில் வாழ்ந்திருக்கிறார்கள். பிறந்ததுடன் சிறு காலம் கழித்து நபிக்கு கவலை, தந்தை இல்லையே என்ற கவலை. இன்னும் சிறு காலங்கள் கடக்கிறது, நபி அவர்கள் தாயில் என்ற கவலை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கண்ணுக்கு முன்னதாகவே தாய் வஃபாத்தாகிறார்கள். கவலையினால் கண்ணீர் வடித்தவர்களாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அப்படியே கூட்டிக் கொண்டு வருகிறார்கள் மக்காவுக்கு. சில நாட்களின் பின்னால் பாட்டனாரை இழந்த கவலை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 8 வயதிலே பாட்டனார் வஃபாத் ஆகிவிட்டார்கள். பாட்டனாரை இழந்த கவலை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு. பாட்டனாருடைய ஜனாசா போகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பின்னாலே கவலையுடன் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சில காலங்கள் கழிகிறது. அன்பான சகோதரர்களே, பெரியார்களே, இப்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தான் என்ன செய்வது என்ற ஒரு கவலை ஏற்படுகிறது. இப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வியாபாரத்திலே ஈடுபடுகிறார்கள். வியாபாரத்துக்கு சென்றாலும் அங்கும் பார்த்தால் நபியை கொலை செய்வதற்காக வேண்டி யகூதிகள் வந்திருக்கிறார்கள். உடனே சாச்சா நபியை உடனே திருப்பி அனுப்புகிறார்கள். சிறு வயதிலே எனக்கு கொலை அச்சுறுத்தல் ஏற்படுகிறது என்ற கவலை. அன்பான சகோதரர்களே, சிறு வயதிலே நபி அவர்களை கொலை செய்வதற்காக வேண்டி யகூதிகள் வந்து விட்டார்கள். அந்த யகூதிகளை கண்டவுடன் சாச்சா சொல்லுகிறார், மகனே நீ திரும்பி மக்காவுக்கு சென்று விடு என்பார் சொல்லுகிறார். மக்காவுக்கு வழி அனுப்பி வைக்கிறார்கள். அந்த சமயத்திலே நபி அவர்களுக்கு சிறு வயதிலே எனக்கு ஒரு கொலை அச்சுறுத்தல் இருக்கிறதே என்ற கவலை. அன்பான சகோதரர்களே, நபி அவர்கள் அப்படியே காலங்கள் கடந்து கொண்டு செல்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்போது திருமணத்துடைய கட்டத்தை அடைகிறார்கள். கட்டத்தை அடையக்கூடிய சமயத்தில் தனக்கு எவ்வாறு வாழ்வை அமைவது, தன்னுடைய வாழ்க்கையை எவ்வாறு அமைத்துக் கொள்வது என்ற கவலை. அதற்கு இடையிலே மக்காவிலே ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், அந்த மக்கா காஃபிர்களால் ஏற்படக்கூடிய தொந்தரவுகள், அந்த தொந்தரவுகளிலே மனிதர்கள் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்களே என்ற இளம் வயதிலே கவலை ஏற்படுகிற. அன்பான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹில்ஃபுல் ஃபுசூல் என்று சொல்வார்கள். அந்த உடன்படிக்கை, சமாதான உடன்படிக்கையிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஒன்று சேர்கிறார்கள். மக்காவிலே அநியாயம் நடக்கக்கூடாது, யாருடைய பொருளும் சூறையாடக்கூடாது. அந்த சிறு பிராயத்திலே நுபுவத்துக்கு முன்னதாகவே இந்த உம்மத்தை பற்றிய கவலை, தன்னுடைய பிரதேசத்தை பற்றிய கவலை, மக்களை பற்றிய கவலை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உள்ளத்தில் ஏற்பட்டது. இப்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நுபுவத் கொடுக்கப்படுகிறது. அன்பான சகோதரர்களே, இப்போது திருமணம் முடித்து விட்டார்கள், நுபுவத் கொடுக்கப்படுகிறது. அந்த நுபுவத்துக்கு முன்னதாக 6 மாதம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தனக்கு என்ன நடக்கிறது என்று தெரியாத ஒரு யோசனை, ஒரு கவலை ஏற்பட்டிருந்தது. ஏன் 6 மாசம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் கனவுகளை காட்டிக்கொண்டே இருந்தான். இரவிலே கனவை காண்பார்கள், காலையிலே அப்படியே நிதர்சனமாக நடந்து கொண்டிருக்கும். பாதையிலே செல்வார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்கள் சலாம் சொல்ல ஆரம்பித்தது. நபி அவர்கள் தனிமையிலே சென்று அல்லாஹ்வை தியானிக்க ஆரம்பித்து விட்டார்கள். இப்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நுபுவத் கொடுக்கப்படுகிறது.
ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து சொல்கிறார்கள், நபியே நீங்கள் ஓதுங்கள் என்பார் சொல்கிறார்கள். எனக்கு ஓத தெரியாது என்பார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அப்படியே இறுக்கி கட்டி அணைக்கிறார்கள். அந்த கட்டி அணைத்தனுடைய அந்த நடுக்கம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனைவியிடம் ஓடோடி வருகிறார்கள். வந்து சொல்கிறார்கள், ஜம்மிலூனி ஜம்மிலூனி, என்னை போர்வையால போத்துங்கள், எனக்கு என்ன நடக்கிறது என்று தெரியாது, இப்படி எல்லாம் எனக்கு நடந்துச்சு என்பதாக இப்போது நபி அவர்கள் நுபுவத்துடைய கவலை வெளிப்படுத்துகிறார்கள். அதுக்கு மனைவி சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? சொன்னார்கள், உங்களை அல்லாஹு தஆலா வீணடிக்க மாட்டான். நீங்கள் அடுத்தவர்களுடைய கஷ்டங்களை சுமக்கிறீர்கள், அடுத்தவர்களை பற்றி நீங்கள் கவலை கொள்கிறீர்கள், நீங்கள் உறவினர்களை சேர்ந்து வாழ்கிறீர்கள், அதனால் உங்களுக்கு சிரமம் ஏற்பட மாட்டாது, உங்களை அல்லாஹ் வீணடிக்க மாட்டான் என்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆறுதல் கூறுகிறார்கள். நுபுவத்துடைய கவலை. இப்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நுபுவத் கிடைத்து விட்டது. அன்பான சகோதரர்களே, சில காலங்களால் வகி வராமல் தடைபட்டு விட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீண்ட வரலாறுகள் சுருக்கமாக சொல்லிக் கொண்டு போகிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சிலர்கள் வந்து சில கேள்விகளை கேட்டார்கள். நபி அவர்கள் இன்ஷா அல்லாஹ் என்று சொல்லக்கூடிய வார்த்தையை சொல்லாமல் நான் உங்களுக்கு பதில் சொல்லுகிறேன் என்பார் சொன்னார்கள். வகி வரவில்லை என்பார் சகோதரர்களே, மிக நீண்ட காலமாக வகி வரவில்லை. நபி அவர்கள் அந்த வகி வராததன் கவலை நபி அவர்களுக்கு பெரும் கவலையாக இருந்தது. பெரும் கவலை ஹதரத் ரசூலுல்லாஹ்வுக்கு. வகி வர இல்லையே, என்ன காரணம் என்ற கவலை நபி அவர்களுக்கு. அதனாலதான் ஹதரத் அனஸ் ரலியல்லாஹு தஆலா என்ற ரிவாயத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள், இந்த வகி வராதனுடைய கவலை. நான் ஒரு சமயம் பாதையினால் போய்கொண்டிருந்தேன், ஒரு சத்தம் ஒன்று வந்தது. அந்த சத்தத்தின் நான் அப்படியே காலை திசை திருப்பினேன். அங்கே பார்த்தால் வானத்துக்கும் பூமிக்கும் இடையிலே என்னை ஹிராவிலே சந்தித்த அதே ஜிப்ரீல் அவருடைய உண்மையான தோற்றத்திலே அப்படியே நின்றார். அன்றிலிருந்து வகி ஆரம்பித்தது. என்னுடைய கவலைகள் அப்படியே நீங்கி விட்டேன் என்பார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொல்லி காட்டினார். வகி வராதனுடைய கவலை. அன்று ரசூலுல்லாஹ் அந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்ததனுடைய நடுக்கம். ஹதரத் ரசூலுல்லாஹ் திரும்ப ஓடி வரார்கள். ஹதரத் ஹதீஜாவிடம் சொன்னார்கள், தஸ்ஸிரூனி தஸ்ஸிரூனி, என்னை போர்வையால போர்த்துங்க என்பார் சொன்னார்கள். இப்போதுதான் அல்லாஹ் சூரத்துல் முத்தஸிருடைய குர்ஆனுடைய அத்தியாயங்களை அல்லாஹ் இறக்குகிறார். யா அய்யுஹல் முத்தஸிர் கும் ஃபஅன்திர் வரப்பக ஃபகப்பிர் என்ற ஆயத்தில் அல்லாஹ் தஆலா அப்போதுதான் இறக்கினார். இப்படி நபியுடைய வாழ்க்கையில் அன்பான சகோதரர் தொடர்ச்சியான கவலை. அதனாலதான் சஹாபாக்கள் நபியை பற்றி வர்ணிக்கக்கூடிய சமயத்தில் முத்தவாஸில் அல் அஹ்ஸான், நபி அவர்கள் தொடரான கவலையில் இருப்பாங்க, தொடர்ச்சியான கவலையில் இருப்பாங்க. இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாவத்து கொடுக்க ஆரம்பிக்கிறார்கள். ஆரம்பிக்கக்கூடிய சமயத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அடுத்த கவலை. இப்போது குர்ஆனுடைய ஆயத்து இறங்குது, வஅன்சிர் அஷீரத்தகல் அக்ரபீன், உங்களுடைய குடும்பத்தார்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யுங்க ஆயத்து இறங்கியவுடன் குடும்பத்துடைய கவலை, என்னுடைய குடும்பத்தை பற்றிய கவலை நபிக்கு. ஏன் குடும்பம் நரகவாதிகளாக போயிடுவாங்களோ, இஸ்லாம் இல்லாமல் மௌத்தாகி விடுவார்களோ, என்னுடைய உடன் பிறப்புகள், என்னுடைய இரத்த பந்தங்கள் என்று சொல்லி நபிக்கு அந்த கவலை. இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கவலையுடைய தாக்கம் சஃபாவுடைய மலைக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏறினார்கள். எல்லாரையும் கூப்பிட்டாங்க, என்னுடைய குடும்பத்தார்களை, இந்த கோத்திரமே வாங்கன்னு கூப்பிட்டாங்க. கூப்பிட்டு நபி அவர்கள் சொன்னார்கள், நான் உங்களுக்கு கியாமத்தை கொண்டு எச்சரிக்கை செய்யக்கூடியதாக இருக்கிறேன், நீங்கள் என்னை ஏற்றுக்கொள்ளுங்க என்பா நபி அவர்கள் சொன்னார்கள். முதலாவது நபி அவர்களுக்கு பாவிச்ச வார்த்தை யார் தெரியுமா? நபியுடைய சாச்சாமார்கள் ஒருவர் தான் அபூ லஹப். சொன்னான், தப்பல்லக சாயிரல் யௌம் யா முஹம்மத், நவுது பில்லாஹ். சொன்னான் ஒரு வார்த்தை, எல்லா காலம் உனக்கு நாசம் உண்டாகட்டும் முஹம்மதே. சொன்னான், நவுது பில்லாஹ். அந்த வார்த்தையுடைய தாக்கம் படைத்த ரப்புக்கே பொறுக்கவில்லை. அல்லாஹ் உடனே குர்ஆனுடைய ஆயத்தை இறக்கினான்,
தப்பத் யதா அபீ லஹபி வ தப் என்ற ஆயத்தை அல்லாஹ் இறக்கி காட்டினான். அன்பான சகோதரர்களே, பெரியார்களே, இது நபி அவர்கள் குடும்பத்தோடு பட்ட கவலை, குடும்பத்தோடு இருந்த கவலை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய சாச்சா, தன்னை 8 வயதிலிருந்து தன்னை பராமரித்தவர், தனக்கு உறுதுணையாக இருந்தவர், எதிரிகளுடைய எல்லா தாக்கத்துக்கும் பதில் கொடுத்தவர் தன்னுடைய சாச்சா அபூ தாலிப். இப்போது அவர் மரண படுக்கையில இருந்து கொண்டிருக்கிறார். இப்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கவலை, என்னுடைய சாச்சா இந்த உலகத்தை விட்டு பிரியக்கூடிய சமயத்தில் கலிமா இல்லாமல் மௌத்தாகி விடுவாரோ, அவர் நரகவாதி ஆகிடுவாரே என்ற கவலை. அன்பான சகோதரர்களே, சாதாரண கவலை அல்ல. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில இத்தனை கவலைகள் வராது. ஒரு மனிதன் இந்த உலகத்தில் இவ்வளவு கவலைகளை சுமந்து கொண்டு உலகத்திலே மனிதன் வாழ மாட்டான். நபி அவர்களுடைய சிறு பிராயம் தொடக்க நபி அவர்கள் மரணிக்கும் வரைக்கும் நபி அவர்கள் கவலை கொண்டவர்களாக இருந்திருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சக்கராத்துல போயிட்டு தன்னுடைய சாச்சாவை பார்த்து சொல்கிறார்கள், சாச்சா இந்த கலிமாவை சொல்லுங்க சாச்சா, நீங்க ஈடேற்றம் அடைவீங்க என்பா சொல்றார்கள். சாச்சா சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? லௌலா அன் துஐரனி குரைஷ் இன்னமா ஹமலு அலா ஸாலிகல் ஜஸா லஅக்ரர்து பி ஐனைக. குரைஷியல் என்னை இழிவாக பேசுவார்கள் என்ற பயம் மாத்திரம் என்னிடம் இல்லை என்று சொன்னால், இந்த அபூ தாலிப் மரணத்துடைய பயத்தினால்தான் இந்த வார்த்தையை அவர் சொல்லிவிட்டார் என்பாக இவர்கள் சொல்லுவார்கள் என்ற குறை மாத்திரம் என்னிடம் இல்லை என்று சொன்னால், லஅக்ரர்து பி ஐனைக, மகனே உன்னுடைய கண்ணை குளிர்மையாக்கி இருப்பேன் பாசம். நபி அவருடைய சாட்சி அப்படியே வஃபாத் ஆகுறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கவலை தாங்க ஏழையில கவலையில இருக்கிறாங்க. அல்லாஹ் குர்ஆனுடைய ஆயத்தை இறக்குறான், இன்னக லா தஹ்தி மன் அஹ்பப்த வலாக்கின்னல்லாஹ் யஹ்தி மன் யஷா. நபியே, நீங்க நினைக்கிறவங்களுக்கு ஹிதாயத்தை கொடுக்க முடியாது. அல்லாஹ் யாருக்கு நாடுகிறான் அவனுக்கு தான் அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுப்பான் என்ற ஆயத்தை இறக்கி அல்லாஹ் நபியுடைய கவலையை கொஞ்சம் ஆறுதல் அடைய செய்கிறான். இப்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு குழந்தைகள் பிறக்கிறது. அந்த குழந்தைகள் தன்னுடைய கையில இருந்து நபியுடைய கையில இருந்து வஃபாத் ஆகிறது. இப்ப நபிக்கு குழந்தை மீது கவலை. ஹதரத் ரசூலுல்லாஹ்வுக்கு ஹதரத் கதீஜா மூலமாக ஆண் குழந்தைகள் பிறக்கிறது. இந்த ஆண் குழந்தைகள் நபியுடைய கையில இருக்கக்கூடிய சமயத்திலே அந்த குழந்தைகளோட ரூஹ்கள் பிரிகிறது. இப்போது நபிக்கு அந்த குழந்தைகள் மீதுள்ள கவலை, குழந்தைகளை நினைச்சு நபி அவர்கள் கவலையினால் கண்ணீர் வடித்தார்கள். இப்போது ஹதரத் அபூ தாலிப் வஃபாத் ஆகி சில நாட்கள் கலியல்ல. அன்பான சகோதரர்களே, தன்னுடைய உறுதுணையாக இருந்த தன்னுடைய நேசத்துக்குரிய மனைவி வஃபாத் ஆகிறாங்க. ஹதரத் ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் வஃபாத் ஆகிறார்கள். அந்த கவலை நபி அவர்களுக்கு ஈடு செய்ய முடியாத கவலையாக மாறிச்சு. அந்த அளவு நபி அவர்கள் கவலைப்பட்டார். மனைவி மீது கவலை, மனித மக்கள் பிள்ளைகள் மீது கவலை, குடும்பத்தின் மீது கவலை, உம்மத்து மீது கவலை, எத்தனை கவலைகள் அன்பான சகோதரர்களே. நபி அவர்களுடைய கதீஜா ரலியல்லாஹு தஆலா வஃபாத்தானதோட நபி அவர்கள் கவலைன்னு சொன்னா அதற்கு ஈடு செய்ய முடியாது. அந்த ஒரே வருடத்தில் நபியுடைய சாச்சா வஃபாத்தானார்கள், நபியுடைய மனைவி வஃபாத்தானார்கள். அந்த ஆண்டுக்கு பேர் வைத்தார்கள் ஆமுல் ஹுசுன், கவலையுடைய ஆண்டு என்று பேர் வச்சிட்டார். அந்த அளவு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கவலைப்படுறாங்க. ஏன்? இதற்கு பின்னாலே தனக்கு உறுதுணையாக இருந்தவர்கள் 2 பேர், அந்த 2 பேரும் வஃபாத் ஆகி விட்டார்கள் என்ற கவலை. இப்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனக்கு உதவிக்கு, ஒரு ஒத்தாசைக்கு, தன்னுடைய அந்த மார்க்கத்தை பலப்படுத்துவதற்காக வேண்டி வெளியூர்களிலே நாம் ஒரு சூழலை அமைப்போம் சொல்லி நபி அவர்கள் மக்காவிலிருந்து தாயிஃபுக்கு போகிறார்கள். தாயிஃபுக்கு போகக்கூடிய சமயத்திலே அங்க உள்ளவர்களுக்கு தாவத்து கொடுக்கிறார்கள். அங்கே பார்த்தால் தலைவர்கள் யாரும் ஏற்றுக்கொள்ள இல்லை. ஒரு சமயத்தில் ஹதரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் கேட்கிறார்கள், புகாரி ஷரீஃப்ல வரக்கூடிய ரிவாயத், யா ரசூலல்லாஹ், உங்களுக்கு உஹது யுத்தத்தில் ஏற்பட்ட அந்த கவலையை விட, அந்த உள்ளத்தில் ஏற்பட்ட அந்த வேதனையை விட உங்களுக்கு மிகப்பெரிய வேதனை ஏதாவது இருக்கிறதா? நீங்கள் அப்படி அடைந்திருக்கிறீர்களா யா ரசூலல்லாஹ் என்று கேட்டார்.
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொன்னார்கள், ஆயிஷா, உஹதுடைய நாளையில விட எனக்கு தாயிஃபுடைய பயணத்திலே நான் அங்குள்ள அரசர்களுக்கு, அங்க உள்ள அந்த பிரமுகர்களுக்கு நான் இஸ்லாத்தை ஏற்றி வைத்தேன். அதிலே குறிப்பாக யா அப்து யா லைல் என்று சொல்லக்கூடிய ஒரு பேரையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். இவர்கள் எல்லாம் ஏற்க மறுத்தார்கள். அந்த கவலையில நான் எது வரைக்கும் நான் கவலைப்பட்டு வந்தேன் சொன்னால், தகாலிப் கர்ணே தகாலிப் என்று சொல்லக்கூடிய இடம் வரைக்கும் நான் கவலையோடு வந்தேன் யார் ஆயிஷா என்பார் சொல்லி காட்டினார். அந்த தகாலிப் என்ற இடத்திலே தான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபி அவர்களிடம் வந்து கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், இந்த தாயிஃப் வாசிகளை 2 மலைகளுக்கு இடையிலே நசுக்கட்டுமான்னு கேட்டது அந்த இடத்திலே தான். அது நஜித் பிரதேசத்தில் உள்ளவர்களுடைய இஹ்ராம் கட்டக்கூடிய ஒரு தலம் தான் அந்த தகாலிப் என்று சொல்லக்கூடிய இடம். அந்த இடம் வரைக்கும் நபி அவங்க கவலையோடு வந்தாங்க. இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாயிஃபுக்கு போனவர்கள் திரும்ப மக்காவுக்குள்ள வாரத்துக்கு இயலாத நிலைமையில் இருந்தாங்க. இப்ப நபிக்கு அடுத்த கவலை. இப்ப நபி அவர்கள் மக்காவுக்கு வந்து விட்டார்கள். மக்காவுக்கு வந்த பின்னால் சஹாபாக்கள் எல்லாம் இப்போது ஹிஜ்ரத் போக ஆரம்பிக்கிறார்கள். அன்பான சகோதரர்களே, பெரியார்களே, சஹாபாக்கள் ஹிஜ்ரத் போக ஆரம்பிக்கக்கூடிய சமயத்தில் ஹிஜ்ரத்தில் இருந்து திருப்பியும் அனுப்பப்படுகிறார்கள். நபிக்கு அந்த கவலை ஏற்படுகிறது. இதற்கு இடையில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 வருட காலங்கள் ஷஅபே அபி தாலிப் என்று சொல்லக்கூடிய பள்ளத்தாக்கிலே நபி அவர்கள் அடைத்து வைக்கப்படுகிறார்கள். நபியுடைய குடும்பம் எல்லாமே அந்த பள்ளத்தாக்கிலே அடைக்கப்படுகிறார்கள். சாப்பாடு கூட இல்லை. அன்பான சகோதரர்களே, குழந்தைகள் கத்த ஆரம்பிக்கிறது. இரவிலே குழந்தைகள் கத்தக்கூடிய சத்தம் இங்கே வெளியில இருக்கக்கூடிய அந்த குறைஷி காபிர்களுக்கு கேட்கிறது. அந்த சத்தத்துடைய அந்த அழுகையினுடைய அந்த சத்தத்தை கேட்டு அந்த காபிர்களுடைய உள்ளத்திலே இரக்கம் ஏற்படுகிறது. எங்களுடைய குடும்பத்தார்களுடைய பிள்ளைகள், எங்களுடைய வம்மிசம் சிரமத்திலே இருக்கிறார்கள் என்ற கவலை ஏற்படுகிறது. ஒளிச்சி மறைஞ்சி சாப்பாட கொண்டு போகிறார்கள். ஆனால் அதுவும் தடுக்கப்படுகிறது. 3 வருஷம் சாதாரண காலம் அல்ல. 3 வருஷம் ஒரே பள்ளத்தாக்குக்குள்ளால் உணவுகள் இன்றி சஹாபாக்கள் காய்ந்த மரத்துடைய இலைகளை சாப்பிட்டுக் கொண்டிருந்தார்கள். ஒரு சஹாபி ரலியல்லாஹு தஆலா சொல்றார்கள், நான் பசியிலே இரவிலே நான் அங்கும் இங்குமாக அலைஞ்சு திரிந்தேன். காலிலே ஏதோ ஒன்று படுற மாதிரி இருந்தது. நான் உடனே அதை எடுத்து ஊற வைத்து தின்றேன். ஆனால் எனக்கு எதை தின்றேன் என்பது எனக்கு தெரியாது. அந்த அளவு சிரமத்தில் இருந்தார்கள். நபி அவர்கள் கவலைப்பட்டு கொண்டிருந்தார்கள். இதுல எப்போது அல்லாஹ் விடிவை தருவான் என்பதாக நபி அவர்கள் கவலைப்பட்டார்கள். நபி அவர்களுடைய அந்த பைக்காட் செய்யப்பட்ட அந்த ஒப்பந்தம் கஅபாவுடைய அந்த கதவிலே தொங்கிடப்பட்டிருந்தது. கரையான்கள் அந்த ஒப்பந்தத்தை அரிச்சி அந்த ஒப்பந்தம் இல்லாமலானது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பள்ளத்தாக்கை விட்டு வெளியிலே வருகிறார்கள். அன்பான சகோதரர்களே, பெரியார்களே, இப்படி நபி அவர்கள் மக்காவுடைய காலத்தில் இவ்வளவு கவலைகள். இப்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவை விட்டு பிரிய வேண்டும். அல்லாஹ்வுடைய கட்டளை வந்து விட்டது. நபியே, நீங்கள் ஹிஜ்ரத் போங்கள். யஸ்ரிப் என்று சொல்லக்கூடிய ஈத்த மரங்கள் நிறைந்த இடத்துக்கு நீங்க ஹிஜ்ரத் போங்கள் என்று அல்லாஹ்வுடைய அழைப்பு வந்து விட்டது. நபி அவர்கள் மக்காவை விட்டு பிரிகிற கவலை, மக்காவை விட்டு பிரிகிற கவலை. ஹதரத் அபூபக்கரை கூட்டிக் கொண்டு நபி அவர்கள் கஅபாவை பார்த்து சொன்னார்கள், கஅபாவே, இவர்கள் வெளியாக்கவில்லை என்று சொன்னால் நான் உன்னை விட்டு வெளியாக இருக்க மாட்டேன் என்பதாக கஅபாவை பார்த்து நபி அவர்கள் கவலைப்பட்டு நபி அவர்கள் வெளியிலே போனார்கள். அன்பான சகோதரர்களே, பெரியார்களே, சாதாரண கவலை அல்ல நபியுடைய கவலை என்பது. அதனாலதான் அந்த சஹாபி சொல்லுகிறார்கள், முத்தவாஸில் அஹ்ஸான். நபி அவர்கள் தொடர்ச்சியான கவலையில் இருந்தாங்க, தொடரான கவலை. அல்லாஹ் எந்த நபிக்கும் குர்ஆனில் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் என்று இறக்காத அளவுக்கு அல்லாஹ் எங்களுடைய உயிரின் மேலான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அல்லாஹ் கவலைப்பட்டு குர்ஆனுடைய ஆயத்தில் அல்லாஹ் இறக்கிக் கொண்டே இருந்தார். தொடராக அல்லாஹ் தஆலா குர்ஆனுடைய ஆயத்தை இறக்கினார். 1-2 ஆயத்தில் அல்ல. அன்பான சகோதரர்களே,
எத்தனையோ ஆயத்தில் அல்லாஹ் இறக்கிக் கொண்டே இருந்தான். குர்ஆன்ல அல்லாஹ் சூரத் அன்ஆம்ல சொல்றான், கத் நஅலமு இன்னஹு லா யஹ்ஸுனுக அல்லதீன யகூலூன் ஃபஇன்னஹும் லா யுகذிபூனக. நபியே, இவங்கெல்லாம் சொல்லக்கூடிய வார்த்தைகளை நினைச்சு நீங்க கவலைப்படுறீங்கன்ற விஷயம் எங்களுக்கு தெரியும். யார் சொல்ற? அன்பான சகோதரர்களே, படைச்ச ரப்பு அல்லாஹ் சொல்றான். நபியே, இந்த காஃபிர்கள் எல்லாம் உங்களை பார்த்து நீங்க பைத்தியாரர், நீங்க சூனியக்காரர், நீங்க பொய்யர் என்பால சொல்றாங்க. நினைச்சு நினைச்சு நீங்க கவலைப்படுறது எங்களுக்கு தெரியும். ஃபஇன்னஹும் லா யுகذிபூனக. அவர்கள் நபியை உங்களை பொய்ப்பிக்கவில்லை. வலாகின் அல்லாஹ் பலாகின் பிஆயாத்தில்லாஹி யஜ்ஹதூன். அல்லாஹ் சொல்றான், அந்த காஃபிர்கள் லாலிமீன்கள் அவர் அல்லாஹ்வுடைய அத்தாட்சியில பொய்ப்பிச்சு கொண்டிருக்கிறார் என்று சொல்லிட்டு அல்லாஹ் நபியை ஆறுதல் படுத்துறதுக்காக இன்னும் ஒரு விடயத்தை அல்லாஹ் சொல்றான். நபியே, உங்களை மாத்திரம் பொய்ப்பிக்க இல்லை. வலக்கது குذிப ருசுலும் மின் கப்லிக வஸபரு அலா மா குذிபு. உங்களுக்கு முன்னால் வாழ்ந்த நபிமார்கள் இவ்வாறு தான் பொய்ப்பிக்கப்பட்டார்கள். நபியே, அவர்கள் தான் பொய்ப்பிக்கப்பட்டது மீது பொறுமையாக இருந்தார்கள். வஊது, அவர்கள் நோவினை செய்யப்பட்டார்கள். ஹத்தா அத்தாஹும் நஸ்ருனா, எங்களுடைய உதவி வரும் வரைக்கும் அவர்கள் வேதனை செய்யப்பட்டார்கள். நபியே, அதனால நீங்களும் பொறுமையாக இருங்க. லா முபத்திலி கலிமாத்தில்லா, அல்லாஹ்வுடைய வார்த்தை என்பது அது மாற்றம் ஏற்பட மாட்டாது. வலக்கது ஜாஅக மின் நபஇல் முர்சலீன், முன்னால் வாழ்ந்த நபிமார்களுடைய வரலாறும் உங்களிடத்துல வந்திருக்கிற. நபியை நீங்க பொறுமையாக இருங்க என்ப அல்லாஹ் தஸல்லியா செய்கிறார். நபியை ஆறுதல் படுத்தினார். இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கா விட்டு மதீனாவுக்கு வருகிறார்கள். அன்பான சகோதரர்களே, மிகப்பெரிய ஒரு கவலை. இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவை வந்து அடைந்து விட்டார்கள். மதீனாவை அடைந்ததன் பின்னால் நபி அவர்கள் கிட்டத்தட்ட 16 மாதங்கள், சில ரிவாயத்திலே 18 மாதங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பைத்துல் மக்திஸை முன்னோக்கி தொழுகிறார்கள். தொழக்கூடிய சமயத்தில் நபியுடைய அடுத்த கவலை, நான் கபாவை முன்னோக்கி தொழுதா நல்லா இருக்குமே, கபாவை முன்னோக்கி தொழுதா நல்லா இருக்குமே என்று நபி அவர்கள் வானத்தையும் பார்ப்பது, இங்கே தொழுவது. வானத்தை பார்ப்பார்கள், தொழுவதற்கு முன்னால் வானத்தை பார்ப்பார்கள், எங்கேயாவது வகி வருகிறதா, அல்லாஹ் காபாவின் பால் உங்களுடைய திசையை திருப்புங்கள் என்பார், அல்லாஹ் அறிவிப்பானா என்று கவலைப்பட்டவர்களாக இருந்தார்கள். குர்ஆனுடைய ஆயத்தை அல்லாஹ் இறக்கினான். கத் நரா தகல்லுப வஜீக ஃபிஸ் ஸமா. நபியே, எங்களுக்கு நல்லா தெரியும், நீங்க உங்களுடைய சிந்தனை, உங்களுடைய முகம் எல்லாம் அந்த கபாவை பார்த்து பார்த்து இருக்கிறது. எனவே உங்களுடைய திசையை நீங்க கபாவின் பால் ஆக்கிக் கொள்ளுங்க என்பார் அல்லாஹ் தஆலா. நபியுடைய கவலைக்கு அல்லாஹ் அதனுடைய முடிவை கொடுக்கிறார். ஒன்றெண்டு கவலையில் அன்பான சகோதரர், ஒன்றெண்டு கவலை அல்ல. எங்களுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்க்கையில் பட்ட கவலைகள் அது ஒரு சில நிமிடத்தால் பேசி முடிக்க முடியாத ஒன்று. இது ஒவ்வொன்றும் சுருக்கமாக சொல்ற, இதற்கு இடையிலே இவ்வளவு சம்பவங்கள் இருக்கிறது. இப்போது நபி அவர்கள் இப்ராஹிம் பக்கமாக திசையை திருப்பினார்கள். இப்ப அடுத்த கவலை அன்பான சகோதரர்களே, பத்ர் யுத்தத்துக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போகிறார்கள். போகக்கூடிய சமயத்தில் எங்கே பார்த்தால் தன்னுடைய மகள் சுகமில்லாமல் இருக்கிறார்கள். தன்னுடைய மகள் உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறார்கள். இப்போது யுத்தத்துக்கும் போக வேண்டும், பத்ருடைய களத்துக்கு போக வேண்டும். எங்கே மகள், இங்கே அவர்கள் உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறார்கள். தன்னுடைய மருமகன் உஸ்மானை பார்த்து சொன்னார்கள், ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பார்த்து சொன்னார்கள், நீங்க இங்கே பத்ருக்கு நீங்கள் வர வேண்டிய அவசியம் இல்லை, நீங்க என்னுடைய மகளை பார்த்து கொள்ளுங்கள், உங்களுக்கு பத்ருடைய அந்த கூலி உங்களுக்கு கிடைக்கும், நீங்க இங்கே சுகத்தை, நீங்க என்னுடைய மகளுடைய அந்த நோயை நீங்க பார்த்து கொள்ளுங்க என்பா சொன்னாங்க. அன்பான சகோதரி பெரியார்களே, பத்ருடைய களத்துக்கு போயிட்டார்கள். சென்றது வியாபார பொருட்களை அந்த கயவர்களிடம் இருந்து எடுப்பதற்காக வேண்டி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சென்றார்கள். ஆனால் அங்கு பார்த்தால் நபி அவர்களுக்கு திடீரென்று யுத்தம் செய்ய வேண்டிய நிலவரம் ஏற்படுகிறது. விடிஞ்சால் யுத்தம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கள் எல்லாம் உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். நபி அவர்கள் மாத்திர இந்த உம்மத்துடைய கவலையில ஒரு மரத்துக்கு கீழால உட்கார்ந்து கொண்டு அழுது கொண்டிருந்தார். ஒரு மரத்துக்கு கீழால அழுது கொண்டிருக்கிறாங்க. சொல்றார்கள் சஹாபாக்கள், நபி அவர்கள் அந்த மரத்துக்கு கீழால எப்படி அழுதார்கள் சொன்னால், நபியுடைய தோல் புஜத்தின் மேல் இருந்த
அந்த துணி அது கீழே விழுந்தது கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரியாது. நபி அவர்கள் அழுது அல்லாஹ்விடம் துஆ கேட்டார்கள், யா அல்லாஹ், நாளை காலையில யுத்தம் நடக்க இருக்கிறது, இவர்கள் உன்னுடைய அடியார்கள், இவர்கள் எல்லாம் இந்த யுத்தத்திலே கொல்லப்பட்டு விட்டார்கள் சொன்னால் உன்னை வணங்குவதற்கு இந்த பூமியிலே அடியார்கள் இல்லையா அல்லாஹ் என்று அல்லாஹ்விடம் துஆ கேட்டார். எல்லா சஹாபாக்களும் தூங்கி கொண்டிருக்காங்க. நபி அவங்க கவலையில உட்கார்ந்து துஆ செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. அந்த கவலையுடைய வெளிப்பாடு என்ன? அடுத்த நாள் யுத்த களத்திலே அல்லாஹ் மலக்குமார்களை அல்லாஹ் தஆலா இறக்கி வெற்றி கொள்ள வைச்சார். அன்பார்ந்த சகோதரி பெரியார்களே, இப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு கவலை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்போது அப்படியே காலங்கள் போகிற உஹது யுத்தம் வருகிறது, கந்தக் யுத்தம், இப்படி ஒவ்வொரு யுத்தங்களாக நடந்து கொண்டே இருக்கிறது. உஹது யுத்தத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சஹாபாக்கள் நபியுடைய ஒரு வார்த்தையை அவர்கள் எடுத்து நடக்க இல்லை. அதனால அந்த யுத்தத்தில் ஒரு தோல்வி ஏற்பட்டது. நபி அவர்கள் அந்த சஹாபாக்கள் அந்த கவலையை வெளிப்படுத்தினார்கள். அந்த சஹாபாக்கள் அந்த நபியை எந்த அளவு பாதுகாத்தார்கள் சொன்னா, நபியுடைய அந்த பல் அந்த உஹது யுத்தத்திலே தான் ஷஹீதாக்கப்படுகிறது. அன்பான சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உஹது யுத்தத்தில அந்த சஹாபாக்கள் அந்த செய்த அந்த காரியத்தால் நபியுடைய உள்ளத்தில் கவலை. எவ்வாறு ஹுதைபியாவுடைய உடன்படிக்கையில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை பார்த்து சொன்னாங்க, இந்த வருடம் நாங்க மொட்டையை நீங்க அடிச்சு கொள்ளுங்க, உங்களுடைய பிராணிகளை அறுத்து கொள்ளுங்க. நீண்ட சம்பவம். சஹாபாக்கள் சொன்னாங்க, இல்ல யா ரசூலுல்லாஹ், நாங்க உம்ரா செஞ்சு விட்டா நாங்க செய்வோம், அதனால நாங்க இவ்வாறு செய்ய மாட்டேன்னு சொன்னாங்க. நபி அவங்க சொல்லி சஹாபா கேட்கல. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் உம்மு ஸலமாட்ட வருவாங்க, வந்து சொல்லுவாங்க, என்ன பாருங்களேன் சொன்னதை கேட்கிறாங்கல்ல. நபிக்கு கவலை. அது மாதிரி தான் உஹது யுத்தத்தில் நபிக்கு கவலை. அதுக்கு பின்னதாக அன்பான சகோதரர்களே, நபி அவங்கள்ட்ட ரிஅல் வ தக்வான் உஸையா என்று சொல்லக்கூடிய கிளையார்கள் வருகிறார்கள். வந்து நபி அவர்கள்ட்ட சொல்கிறார்கள், எங்களுக்கு இல்ம கற்றுத்தரதுக்காக வேண்டி, மார்க்கெட்டை கற்றுத்தரதுக்காக வேண்டி கொஞ்சம் பேரை சஹாபாக்கள் அனுப்புங்க என்று சொல்றாங்க. இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை 70 காரிமார்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பினாங்க. இடையில போயிட்டு அவர்கள் அந்த 70 காரிமார்களையும் கொலை செஞ்சிட்டாங்க. 70 காரிமாரை கொலை செஞ்சாங்க. புகாரில வரக்கூடிய ரிவாயத், ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நான் என்ன பார்க்க இல்ல. ஃபமா ராய்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஸின ஹுஸ்னன் கத் அஷத்த மின்ஹு. நபி அவர்கள் வேற எந்த ஒன்றுக்குமே படாத அளவுக்கு நபி அவர்கள் இந்த 70 காரிமார் கொலை செய்யப்பட்ட விடயத்தை கவலைப்பட்டார். இன்னைக்கு நாங்க குர்ஆனே இல்லாம போய் கொண்டிருக்கிறது கவலை இல்ல. அன்பான சகோதரரே, நாங்க நபியை பத்தி பேசுறோம், நபியின் அன்பை பத்தி பேசுறோம், நபியின் நேசம் என்பா சொல்றோம். ஆனா குர்ஆன் மங்கி கொண்டு போகுது. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் பத்தி நேசம் இருக்கிறதா? நபி அந்த 70 காரிமார் கொலை செய்யப்பட்ட சமயத்தில் ஒரு மாத காலம் நபி அவர்கள் பதுவா செஞ்சாங்க. ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, புகாரி ஷரீஃப்ல வரக்கூடிய ரிவாயத், கனத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஹ்ரா, நபி அவர்கள் ஒரு மாத காலம் நபி அவர்கள் தொழுகையில துஆ பதுவா செய்தார்கள். அந்த 70 காரிமார்களை கொலை செய்தவர்களுக்கு எதிராக பதுவா செஞ்சாங்க. ஆனா இன்றைக்கு ஏண்ட பிள்ளை இன்றைக்கு குர்ஆன் இல்லாம இன்னைக்கு மௌத்தாகிறா, எனக்கு கவலை இல்லாம இருக்குது. ஆனா நான் சொல்றேன், நபி மீது அன்பு வச்சிருக்கேன் சொல்றேன். எப்படி அன்பான சகோதரரே, கண்ணுக்கு முன்னால எத்தனையோ பாவம் நடந்து கொண்டிருக்குது. இன்னைக்கு குர்ஆனை இல்லாம ஆக்கக்கூடிய எத்தனையோ முயற்சி நடந்து கொண்டிருக்குது. ஆனா நான் இன்றைக்கு சொல்றேன், நபியுடைய கவலை இருக்குது, நபியை நான் நேசிக்கிறேன், நபி அன்பு வைக்கிறேன், நாங்க இன்னைக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆனா நபியுடைய கவலை எந்த அளவு இருக்குது என்கிட்ட? நபியுடைய கவலை எந்த அளவு இருக்குது? 70 காரிமார்களுக்காக வேண்டி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு கவலைப்பட்டார். உஹது யுத்தத்தில் கூட காரிமார்கள், ஹாஃபிஸ்கள், குர்ஆனை பாடமாக்கியவர்கள் வஃபாத் ஆகிறார்கள். அந்த வஃபாத்தான ஜனாசாவை அடக்கக்கூடிய சமயத்தில் கூட நபியுடைய கவலை, அந்த கவலையுடைய வெளிப்பாடு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கபரிலே அந்த காரிமார்களை முற்படுத்தி அடக்குங்க என்பா சொல்லிக்கிறார். இன்னைக்கு எங்கட கவலை என்ன இருக்கு அன்பான சகோதரரே?
இன்னைக்கு எந்த அளவு எங்கிட்ட உள்ளத்துல நேசம் இருக்குது, நபியுடைய அன்பு எங்கிட்ட எந்த அளவு இருக்குது, நபியுடைய கவலை எந்த அளவு இருக்குது. நாங்க சொல்றோம் எங்களுடைய உயிரில் மேலான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பாக வாயால சொல்றோமே, அந்த உயிரில் மேலான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்துல பட்ட கவலையில எங்கிட்ட எந்த அளவு எங்கிட்ட இருக்குது, எந்த அளவு இருக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய குடும்பத்தை நினைச்சு கவலைப்பட்டாங்க, தன்னுடைய குடும்பத்தை நினைச்சு கவலைப்பட்டாங்க. ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்கு இட்டு கட்டப்படுகிறார்கள். இட்டு கட்டப்பட்டு பின்னால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் மனைவியை நினைச்சு கவலைப்பட்டாங்க. சஹாபாக்கிட்ட போயிட்டு மஷூரா கேட்பாங்க, இந்த மனைவி எப்படி, நீங்க இந்த விஷயத்தை என்ன சொல்றீங்க? நபி அவங்களுக்கு சரியான கவலை. ஒரு கட்டத்துல மனைவிமார்கள் துனியாவை ஆசை வச்சுட்டாங்க, நபிக்கு கவலை. நபி அவங்க பேச இல்ல, நபி அவங்க மனைவிமாரை விட்டு 29 நாட்கள் பிரிந்து வந்துட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கவலையால. என்னுடைய மனைவிமார்கள் கூட உலகத்தை ஆசை வைக்கிறாங்களே என்ற கவலை. குர்ஆனுடைய ஆயத்து அல்லாஹ் இருக்க, நபியே உலகத்தை விரும்பி அவங்கள விடுங்க, நல்லா ரசூலை விரும்பி ஆகிரத்தை அவங்க விரும்புறாங்கன்ற நபியை சேர்த்தடுங்க, குர்ஆனுடைய ஆயத்து அல்லாஹ் இறக்கினார். ஒரு ரெண்டு கவலை அல்ல அன்பான சகோதரர்களே, ஒரு ரெண்டு கவலை அல்ல. இன்றைக்கு எங்களுடைய மனைவிமார்கள் இன்றைக்கு உலகத்திலே இன்னைக்கு போய்கொண்டிருக்கிறாங்க, உலகத்திலே போய்கொண்டிருக்காங்க. எந்த அளவு நாங்க கவலைப்படுறோம். உலகத்தை விரும்புறதுக்காகவே நபி அவங்க மனைவிமாரை விட்டு ஒதுங்கினாங்க. ஆனா இன்றைக்கு முழு உலகம் வாழ்க்கை என்பாக மனைவிமார்கள் உலகத்துக்கு அடிமையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. நாங்க எங்க மனைவிமாரை பத்தி எப்படி கவலைப்பட்டு? நபி அவர்கள் தன்னுடைய பிள்ளைய ஹஜ்ரத் ஃபாத்திமாவை திருமணம் முடிச்சு கொடுத்தாங்க ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. ஹஜ்ரத் அலிக்கு திருமணம் முடிச்சு கொடுத்தாங்க. முஸ்லிம் ஷரீஃப்ல வரக்கூடிய ரிவாயத், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இரவையில எழுந்து ஹஜ்ரத் ஃபாத்திமாவுடைய வீட்டுக்கு போவாங்க. வீட்டுக்கு போயிட்டு தட்டுவாங்க, தட்டி சொல்லுவாங்க, அலா தக்குமான் வ துஸல்லியான், நீங்க ரெண்டு பேரும் எழுந்து தொழ மாட்டீங்களா? நபியுடைய கவலை, நான் இரவையில எழுந்து தொழுகிறேன், ஏன் மர்கள் ஏன் மருமகன் தொழாம இருக்கிறாங்களே என்ற இபாதத்துடைய கவலை, இபாதத்துடைய கவலை. எனக்கு திருமணம் முடிச்சு போட்டு நாங்க முடிச்சு கொடுத்து போட்டு நாங்க பாட்டுல இருக்கிறோம். என்ன சொல்ற மருமகன் அவர கையில கொடுத்தாச்சு, அவர் தான் இனி பார்க்கணும், அவர பொறுப்புல இருக்கிறாங்கன்னு சொல்றோம். எனக்கு எந்த கோலத்துல போனாலும் எங்களுக்கு கவலை இல்ல, அவங்க எப்படி வாழ்ந்தாலும் கவலை இல்ல. ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இதையும் கவலைப்பட்டிருக்கிறாங்க, இதையும் கவலைப்பட்டாங்க. தன்னுடைய பேர குழந்தை ஸைனப் ரலியல்லாஹு தஆலா அவங்களுடைய மகன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய கரத்தில் வைத்துதான் அந்த குழந்தையுடைய உயிர் போகிறது. நபி அவர்கள் அந்த குழந்தையை கையில் ஏந்தியவர்களாக கண்களால கண்ணீர் வடிக்கிறார்கள். சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், நீங்களும் கண்ணீர் வடிக்கிறீர்களா என்று கேட்டார்கள். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்னல் ஐன தத்மா வல் கல்பு யஹ்ஸுன், கண்கள் தான் கண்ணீர் வடிக்கிறது, உள்ளம் கவலையால் இருக்கிறேன் என்பா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. பேர குழந்தைகள் மீது கவலை, பேர குழந்தைகள் மீது கவலை. அன்பான சகோதரரே, ஹசன் ஹுசைன் மீது கவலை, பேர குழந்தைகள் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா. ஒவ்வொருத்தர் மீது தனித்தனியான கவலை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சாதாரண கவலை அல்ல நபியுடைய கவலை. அதனாலதான் சஹாபாக்கள் முத்தவாஸில் அஹ்ஸான், தொடர்ச்சியான கவலை. புகாரி ஷரீஃப்ல வரக்கூடிய ஹதீஸ், நபி அவர்கள் உறங்கிக் கொண்டிருக்கிறாங்க. இரண்டு மலக்குமார்கள் வருகிறார்கள். ஒரு மலக்கு தலைமாட்டில் நிற்கிறாரு, இன்னொரு மலக்கு கால் மாட்டில் நிற்கிறாரு. இப்போது ஒரு மலக்கு சொல்றார், இவர் தூங்கிக் கொண்டிருக்கிறார். அடுத்த மலக்கு சொல்ல, இல்லை இவர் தூங்கவில்லை, இவர் தூங்கவில்லை. தனாமு ஐனாஹு வலா யனாமு கல்புஹு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இரண்டு கண்கள் தான் உறங்கிக் கொண்டிருக்கிறது, உள்ளம் தூங்கவில்லை என்பா சொல்றாங்க. உள்ளம் நபி அவர்கள் சிந்தித்துக் கொண்டேதான் இருப்பார். இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கையில எந்த அளவு உம்மத்தை பத்திய கவலை, எங்களுடைய மனைவி மக்களை பத்திய கவலை, என்ன பத்திய கவலை எந்த அளவு இருக்கிறது, எவ்வளவு கவலைப்படுற அன்பான சகோதரனே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மகன் மாரியத்துல் கிப்தியா என்ற அடிமை மூலமாக கிடைச்ச மகன் இப்ராஹிம் சில மாதங்கள் தான் உலகத்தில் வாழ்ந்தார்கள். அவர்களும் தன்னுடைய கையிலே வஃபாத்தாகிறார்கள். இப்போது மகனை பற்றிய கவலை,
நபி அவர்கள் கண்ணீர் வடிக்கிறார்கள். பக்கத்திலே அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நின்றார்கள். கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், நீங்க அழுகிறீர்களா என்று கேட்டார். சொன்னார்கள், அப்துல் ரஹ்மான் அவுஃப், இது ரஹ்மா, இது இரக்கத்தால வந்தது என்று சொல்லிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த குழந்தையை பார்த்து என்ன வார்த்தை சொன்னார்கள் தெரியுமா? யா இப்ராஹிம், இன்னா ஃபிராகிக லமஹ்ஸூனுன், இப்ராஹிமே, உன்னுடைய பிரிவால் நான் கவலை உற்றிருக்கிறேன் வா சொல்லுகிறார். அங்கே தாய் கவலைப்படுகிறாள். தாயிடம் சென்று நபி அவர்கள் சொல்றார்கள், நீ கவலைப்படாதே, இந்த குழந்தைக்கு அல்லாஹ் சொர்க்கத்தில் பால் ஊட்டக்கூடிய தாயை அல்லாஹ் ஏற்படுத்தி செய்திருக்கிறான் என்பா சொல்லிக்கிறார். நபி அவங்களுடைய கவலைக்கு அன்பான சகோதரரை சொல்லி முடிக்க முடியாது. இந்த உலகத்தில் நபி அவங்க பட்ட கவலை இருக்கிற சொல்லி முடிக்க முடியாது. நபி அவர்கள் இதெல்லாம் குடும்பத்தோடு பட்ட கவலைகள். சஹாபாக்களை தனித்தனியாக கவலைப்பட்டார்கள். காபிர்களோடு கவலைப்பட்டார்கள். அழைப்பு கொடுத்து இவர்கள் இஸ்லாத்துக்கு வருகிறார்கள் இல்லை என்ற கவலை. அந்த கவலையுடைய தாக்கத்தை அல்லாஹ் குர்ஆனில் எப்படி சொல்கிறான் தெரியுமா? லஅல்லக பாஹிர் நஃப்ஸக அல்லா யகுனு முஃமினீன், நபியே, இந்த காபிர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக் கொள்கிறார்கள் இல்லை என்பதற்காக வேண்டி நீங்கள் உங்களை நீங்கள் மாற்றிக் கொள்ள போகிறீர்களா? ஃபலா தத்ஹப் நஃப்ஸுக அலைஹிம் ஹஸராத், நபியே, நீங்கள் உங்களுடைய உயிரை நீங்கள் மாற்றிக் கொள்ளாதீங்க. வலா யஹ்ஸுன்க கௌலுஹும் இன்னா நஅலமு மா யுஸிர்ருன வ மா யுலினூன், நபியே, அவர்கள் சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகள் உங்களை கவலைக்குள்ளாக்க வேண்டாம் நபியே. ஃபலா யஹ்ஸுன்க அல்லதீன யுஸாரிஊன ஃபில் குஃப்ர், நபியே, அவர்கள் நிராகரிப்பின்பால் விரைந்து செல்கிறார்கள் என்பதற்காக வேண்டி நீங்க கவலைப்படாதீங்க நபியே. லஅல்லக பாஹி நஃப்ஸக அலா ஆசாரிஹிம் இல்லம் யுமினு பிஹாதல் ஹதீஸ் ஹஸஃபா. ஒரு ரெண்டு ஆயத்து அன்பான சகோதரி நபியுடைய கவலை பற்றி அல்லாஹ் சொல்றான். வலா தகு லைக்கும் ஃபீ தைக்கி மிம்மா யம்குரூன், நபியே, உங்களோட உள்ளத்தை அப்படியே நீங்க இருக்காதீங்க நபியே, இருக்காதீங்க. ஹதரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வோட முறையிட்டது, எதீகு சத்ரி வலா யன்தலிகு லிசானி, யா அல்லாஹ், என்னுடைய உள்ளம் கஷ்டப்படுகிறது யா அல்லாஹ், என்ன நாவால பேச முடியாம இருக்கு யா அல்லாஹ்னு மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வோட முறையிட்டார்கள். ஆனா அல்லாஹ் எங்க நபியை பார்த்து என்ன சொல்லலாம் தெரியுமா? வலா தகு ஃபீ தைக்கி மிம்மா யம்குரூன், நபியே, உங்களுடைய உள்ளம் மிக கடினப்படுகிறது, கஷ்டப்படுகிறது, அப்படி கஷ்டப்பட வைக்காதீங்க நபியே என்பா அல்லாஹ் சொல்றான். உள்ளத்தை நீங்க இருக்காதீங்க நபின்னு சொல்றான். அன்பான சகோதரர்களே, பெரியார்களே, அதனால நாங்க ரபீல் அவ்வல் மாதத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். இன்னும் பேச போனா பேசிட்டே செல்லலாம். அன்பான சகோதரர்களே, நபியுடைய கவலை என்பது சாதாரண ஒன்றல்ல, வாழ்க்கை முழுக்க கவலை. சக்கராத்துல நபி அவங்க கவலைப்படுறாங்க, சக்கராத்துல நபி அவங்க கவலைப்பட்டாங்க. நபி அவர்கள் வஃபாத்தான மாதத்தில் இருக்கிறோம், நபி அவர்கள் வஃபாத்தான நாள்ல இருக்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திங்கட்கிழமை நாள் ரபீல் அவ்வல் பிறை 12 சுபஹுடைய நேரம், லுஹாவுடைய அதிகாலையிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிந்தார்கள். அன்பான சகோதரர்களே, அந்த நாளையில இருக்கிறோம். நபி அவர்கள் அந்த சுபஹுடைய நேரத்தில் கூட சஹாபாக்களை பற்றிய கவலை, சஹாபாக்களை பற்றிய கவலை. சுபஹுடைய தொழுகை நடக்கிறது. அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இமாம் ஜமா செய்கிறார்கள். நபி அவர்கள் கடைசியாக தன்னுடைய அறையினுடைய அந்த திரையை நீக்கி பார்த்தார்கள். ஹதரத் அனஸ் ரலியல்லாஹு தஆலா சொல்கிறார்கள், நாங்க நபியுடைய முகத்தை கடைசியாக பார்த்து அன்றைக்கு தான், கடைசி அன்றைக்கு தான் நாங்க கடைசியா நாங்க நபியுடைய முகத்தை பார்த்தது. நபி அவங்க அப்படியே முகத்தை அப்படியே எல்லா சஹாபாக்களை விட்டு நோக்குறாங்க. இப்ப எல்லா சஹாபாக்களும் சத்தம் விட ஆரம்பிச்சாங்க, ரசூலுல்லாஹ் இப்ப வெளியில வர போறாங்க, எங்களுக்கு தொழுகை நடத்த போறாங்க என்று சத்தம் விட்டாங்க. நபியார் சொன்னார்கள், அப்படியே நீங்க தொழுகை நடாத்துங்கன்னு சொல்லி அப்படியே திரையை மூடினார்கள். அன்பான சகோதரர்களே, அன்றைய நாள் அதிகாலையில தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தை விட்டு பிரிந்தார். இந்த உலகத்தை விட்டு பிரியக்கூடிய கடைசி நேரம் கூட இந்த உம்மத்தை பற்றிய கவலையில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தாங்க. கடைசி நேரம், அந்த நேரத்தில் கூட நபி அவர்களுடைய கவலை இந்த உம்மத்துடைய கவலை. நபி அவங்க உம்மத்து மீது ரொம்ப கவலைப்பட்டாங்க. ஒரு சமயத்துல தபரானில வரக்கூடிய ரிவாயத்,
ஹதரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் பார்க்கிறார்கள், நபி அவர்கள் சந்தோஷத்தோட வீட்டுக்குள்ள வார மாதிரி பார்க்கறாங்க. பார்த்ததோட ஹதரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா நபியை பார்த்து கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ் உதுல்லாஹ் லி, எனக்காகவே நீங்க துஆ செய்யுங்க யா ரசூலல்லாஹ்னு கேட்டாங்க. ஹதரத் ரசூலுல்லாஹ் துஆன்னு செஞ்சாங்க. அல்லாஹும்ம ஃபிர் லி ஆயிஷா மா தகத்தம் மின் ஸம்பிஹா வமா தஅخرت வமா அஸரத் வமா அஅலனத். யா அல்லாஹ், ஹதரத் ஆயிஷாவுடைய முன்பின் பாவத்தை மன்னிச்சிடு, இரகசியமா செய்த பாவத்தை மன்னிச்சிடு, பரகசியமா செய்த பாவத்தை மன்னிச்சிடு என்ற துஆவை கேட்டாங்க. ஹதரத் ஆயிஷாவுக்கு எந்த அளவு சந்தோஷம் என்றார் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. அவங்களுடைய இந்த தலை இங்கே மடியில் படும் வரைக்கும் ஹதரத் ஆயிஷா சிரிக்க ஆரம்பிச்சார், சந்தோஷம் மிகைப்பார். ஹதரத் ஆயிஷா பார்த்து ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா ஏன் இவ்வளவு சந்தோஷம்? ஹதரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க சொன்னாங்க, யா ரசூலுல்லாஹ் உங்களோட துஆவால எனக்கு சந்தோஷம் ஏற்படாம இருக்கு, எனக்கு என்ன நேர்ந்தது யா ரசூலுல்லாஹ்னு கேட்டாங்க. நபி அவர்கள் சொன்னார்கள், ஆயிஷா உனக்கு இப்ப மாத்த நான் உனக்கு துஆ செஞ்சிக்கிறேன், உனக்கு இந்த ஒரு துஆவால உனக்கு சந்தோஷம் வேண்டா, இன்னஹா லதஅவதி உம்மதி ஃபி குல்லி ஸலா, ஏண்ட உம்மத்துக்காக வேண்டிய ஒவ்வொரு தொழுகையிலும் நான் துஆ கேட்கிறேன் சொன்னாங்க. ஒவ்வொரு தொழுகையிலும் இந்த உம்மத்துக்காக கேட்கிறேன்னு சொன்னாங்களே, அந்த நபியை நாங்க இன்றைக்கு எந்த அளவு நேசிக்கிறோம், அந்த நபியோட கவலை எந்த அளவு எடுத்திருக்கான், எந்த அளவு அந்த நபியை பத்தி கவலைப்படுறோம். சஹாபாக்கள் அதனாலதான் அந்த நபியுடைய கவலைய தாங்க எடுத்தாங்க. நபி அவர்கள் வஃபான தானத்தோட ஹதரத் அபூபக்கர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அயன் குஸ்தீன் வான ஹை, நான் இந்த அபூபக்கர் உயிரோடு இருக்கின்ற சமயத்தில் இந்த நபியுடைய மார்க்கத்தில் குறைவு ஏற்படுவதா என்று கேட்டான். இதான் சஹாபாக்கள் நபியை பார்த்த அந்த கவலையை உள்ளத்தில் சுமந்தான், நபியுடைய கவலை அப்படியே தன்னகப்படுத்திக் கொண்டான். அதனால அந்த சஹாபாக்கள் அந்த நபி அந்த அளவு நேசித்தாங்க. இன்னைக்கு நாங்களும் நேசிக்கிறோம் என்பா சொல்றோம், ஆனா அன்பான சகோதரி வாயால சொல்றோம், உள்ளத்துல இருக்குதா இல்லையா தெரியா? பொய். நபியை நேசிக்கிறோம் என்பா சொல்றோம், நபி மீது அன்பு நேசம் ஹுப்பு அதிகம் வைக்கிறோம் என்பா சொல்றோம். வெறுமனே நபி மீது ஸலவாத் சொல்றது மாத்திரம் அன்பு கிடையாது. வெறுமனே நபி அவங்களுடைய இபாதத் மாத்திரமல்ல, நபியுடைய சுன்னாவை பின்பற்றணும். நபியுடைய கவலை, நபியுடைய இறுதி மூச்சுகள், அந்த நேரத்தில் நபியிடம் இருந்த அந்த கவலைகளை உள்ளத்தில் எடுப்பது அன்பான சகோதரர் நபியை நேசிக்கிறது. ஒரு மனிதன் சொல்லுகிறான் நபியை நேசிக்கிறேன்னு சொல்றான், அந்த நபியுடைய கவலை உள்ளத்துல இல்லைன்னு சொன்னா அவன் பொய் சொல்றான், அவன் பொய் சொல்றான். இந்த நபி இவ்வளவு கவலை கொண்ட நபி, எங்களோட இரக்கமான நபியை நாங்க நேசிக்கிறது மாத்திரமல்ல, அந்த கவலை உள்ளத்தால சுமக்க வேண்டும். இந்த ரபீல் அவ்வல் மாதத்தில் இருக்கிறோம், அந்த நபியுடைய கவலையை நாங்க எம்முடைய வாழ்க்கையில மௌத்து வரைக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு பிரியக்கூடிய சமயம், அந்த கடைசி நொடியில் கூட இந்த உம்மத்தை பத்தி, அந்த தன்னுடைய குடும்பத்தை பத்தி எவ்வாறு கவலைகள் பட்டார்களோ அதே போல இந்த உலகத்தில் நாங்களும் நாங்க மௌத்தாகும் வரைக்கும் அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த கவலையை தன்னுடைய கவலையாக எடுக்க வேண்டும். நபி அவர்கள் எந்த கவலையில இந்த உலகத்தில் பாடுபட்டார்களோ அந்த விடயங்களை ஹயாத்தாக்கக்கூடிய கவலைகளாக எங்களுடைய கவலைகள் மாற வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த நபியுடைய கவலையை சுமக்கக்கூடிய உள்ளங்களாக எங்களுடைய உள்ளங்களை ஆக்கி அருள்வானாக. யா அல்லாஹ், எங்களுடைய குற்றம் குறைகளை மன்னிப்பாயாக. அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்து யா அல்லாஹ் இந்த உலகத்தை விட்டு பிரிந்த மாதத்தில் இருக்கிறோம். யா அல்லாஹ், அந்த நபியுடைய குணாதிசயங்கள் யா அல்லாஹ் எம்முடைய வாழ்வில் எடுத்து நடப்பதற்கு எமக்கு தௌஃபீக் செய்வாயாக. யா அல்லாஹ், அந்த நபியுடைய கவலையை யா அல்லாஹ் எங்களுடைய உள்ளங்களை ஏற்படுத்துவாயாக. அந்த நபி இந்த உலகத்திலே யா அல்லாஹ் எதற்காக வேண்டி பாடுபட்டார்களோ அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த உயரிய கவலைகளை இந்த உலகத்திலே ஹயாத்தாக்குவதற்கு எங்கள் அனைவருக்கு நீ தௌஃபீக் செய்வாயாக.
செய்வாயாக யா அல்லாஹ். எல்லா மக்களுக்கும் அந்த நபியுடைய கவலையை விளங்கப்படுத்துவாயாக. அந்த நபியுடைய கவலையை யா அல்லாஹ் உண்மைக்குண்மையான கவலையாக ஏற்படுத்துவாயாக யா அல்லாஹ். நாம் ஈமான் கொண்டிருக்கிறோம் யா அல்லாஹ், நபியை யா அல்லாஹ் ஈமான் கொண்டிருக்கிறோம் யா அல்லாஹ். எங்களுடைய இறுதி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பார் சொல்கிறோம் யா அல்லாஹ். அந்த நபியுடைய கவலையை உள்ளத்தால் சுமக்கக்கூடியவர்களாக எங்களை ஒவ்வொருத்தரையும் ஆக்குவாயாக. இந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்து யா அல்லாஹ் மரணிக்கும் வரைக்கும் யா அல்லாஹ் கவலையோடு உலகத்திலே வாழ்ந்திருக்கிறார்கள் யா அல்லாஹ். இந்த உம்மத்தை பற்றி கவலைப்பட்டிருக்கிறார்கள் யா அல்லாஹ். யா அல்லாஹ் அந்த கவலையை எங்களிடமும் நீ தந்தருவாயாக யா அல்லாஹ். அந்த நபியுடைய நேசத்தை எங்களுக்கு தருவாயாக, உண்மைக்குண்மையான அன்பை எங்களுக்கு தருவாயாக. நபியுடைய கையால அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த கரத்தால அந்த ஹவுதுல் கௌசர்லே நீர் அருந்தக்கூடிய அந்த வாய்ப்பை எங்கள் அனைவருக்கும் தந்தருவாயாக யா அல்லாஹ். எங்களுடைய மௌத்துகளை நல்ல மௌத்தாக ஆக்குவாயாக யா அல்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த ஷஃபாத் கிடைக்கக்கூடிய அந்த மண்ணிலே யா அல்லாஹ் நபியுடைய அந்த ஜிவார்லே யா அல்லாஹ் மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை எமக்கு நசீபாக ஆக்குவாயாக யா அல்லாஹ். நாளை மறுமையில் அந்த நபியோடு இருக்கக்கூடிய அந்த நபியை அன்பு வைத்தவர்கள் அந்த நபியோடு இருப்பார்கள் என்பார் சொன்னார்கள் யா அல்லாஹ். அந்த நபியோடு இருக்கக்கூடிய அந்த வாய்ப்பை எங்கள் அனைவருக்கும் நசீபாக ஆக்குவாயாக. எங்களுடைய இறுதி முடிவுகளை நல்லதாக ஆக்குவாயாக. எங்களுடைய தாய் தகப்பனுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, எங்களுடைய மனைவி மக்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, உற்றா உறவினர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக யா அல்லாஹ். அந்த இடத்திலே உட்கார்ந்து இருக்கக்கூடிய அனைவருடைய பாவங்களை மன்னிப்பாயாக. பூரா முஸ்லிம் முஃமினான ஆண்கள், முஸ்லிமான ஆண்கள், பெண்கள் அனைவருடைய பாவங்களை மன்னிப்பாயாக. எமக்கு கற்றுத்தந்த ஆசான்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. எங்கள் அனைவரையும் கபூல் செய்வாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானல்லாஹ்.